World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர், பெற்றது உற்றதா உலகுக்கு எனின். அனைவருக்கும் வணக்கம். சனி செவ்வாய் ராகு கேது பலமும் தோஷமும் என்பது குறித்தே தெரிவிக்க விளைகிறேன். கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 3ல் 6ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இவங்க இருந்தாங்கன்னா நல்ல பலனை தருவார்கள். அதனால தான் சனி செவ்வாய் ராகு கேது பலமும் அப்படிங்கிற விவரத்தை முதல்ல எடுத்து சொன்னேன். அடுத்து இந்த சனி செவ்வாய் ராகு கேது அப்படிங்கிறது தோஷமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சனி செவ்வாய் ராகு கேது 3, 6, 11ஆம் பாவகத்தில் இருந்தால் நல்லதை செய்வார்கள். மற்ற பாவகங்களில் இருந்தால் கெடுதலை செய்வார்கள். இதற்கு பாடல்ல பாருங்க. இது மட்டும் இல்லாமல் குருவுமே 2, 5, 7, 9, 11ஆம் பாவகங்களில் இருந்தால் மட்டுமே நல்லதை செய்வார். அதுதான் குரு பலம். ஆக 12, 7, 8, 9, 15, 4, 2 ஒன்றிற் சனியனே இருந்திட்டால் நட்டம். தனமுயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன் அறிவாலே மோசம், மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் ஏறுவாரே. அப்போ இந்த 3ஆம் பாவகத்தில், அதாவது லக்ன ரீதியாக இருந்தாலும் சரி, சந்திரன் ரீதியாக கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3ஆம் பாவகத்திலையும் 6ஆம் பாவகத்திலையும் 11ஆம் பாவகத்திலையும் சனி இருந்தால் நல்லது செய்வார். மற்ற பாவகங்களில் இருந்தால் கெடுதலை செய்வார்கள் என்று பாடல் வலியுறுத்துகின்றன. அடுத்து என்னமோ ஒரு சத்தம் கம்மியாயிட்ட மாதிரி இருக்கு. சரிங்க. அப்போ இந்த சனி இந்த 3, 6, 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது, மற்ற பாவகத்தில் எல்லாம் இருக்கிறது கெடுதல் அப்படின்னு பாடலை வலியுறுத்துகிறது. அப்போ இந்த பாடலை எழுதினவங்க நம்ம முன்னோர்களான முனிவர்கள். இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த சமுதாய சேவை தான் இது. இன்னைக்கு கேட்டா இதை பாரு, இந்த பஞ்சாங்கத்தில் இந்த சமாச்சாரத்தை நீங்கள் படிக்கிறதோட சரி, இதைய நகல் எடுக்கிறவோ இல்லை இதை தழுவி நீங்கள் ஒன்று எழுதுறதோ, அதாவது குற்றம், அதாவது காப்பிரைட் சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதுமே அந்த பஞ்சாங்கத்தில் ஆசிரியர்கள் தெரிவித்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை கிள்ளியும் விட்ட மாதிரியும் தொட்டலையும் ஆட்டி விட்ட மாதிரி இப்போ ஒருத்தர் உருவாக்கி இருக்கிற கருத்தை இன்னொருத்தர் நகல் எடுப்பது அல்லது தழுவி கருத்து தெரிவிப்பது என்பது பிறருடைய உழைப்பை தாமா அபகரித்த மாதிரி
அப்படிங்கிற மாதிரியுமே கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் அது இணக்கமானது இல்லை. நானும் உருவாக்கின இந்த சக்கரத்தை உலக மக்கள் எல்லாம் உபயோகித்து யதார்த்தமான பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு. அப்போ இந்த 3, 6, 11 பாவகங்களை தவிர்த்து இந்த சனி செவ்வாய் ராகு கேது அக்கள் இருந்தால் அது கெடுதலான பாவகத்தில் தான் அது இருக்குது, அவைகள் இருக்கின்றன என்று நாம் இந்த பாடல்களை ஆதாரமாக வச்சு தீர்மானிச்சிடுறோம். இதே போல் இந்த குருவின் பாடல் ஒன்று இருக்கு. ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படி யானதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், சத்திய மாமுனி 6 இரு காலிலே தலை பூண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்வு இருக்காது குருசாரத்தில் என்பது உறுதியே. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு குரு வரும்போதும், ஜாதகத்தில் ரக்ன ரீதியாக குரு இருக்கின்ற ஜாதகர்களுக்கும் தீமையைத்தான் அந்த குரு செய்வார் அப்படின்னு இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சரி, இன்னைக்கு இந்த குரு பல அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. திருமணத்துக்கு இன்னும் ஒரு கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு, இன்னும் சுபகாரியமான ஒரு வாகனம் வாங்கிறதுக்கெல்லாம் குருபலன் இருந்து வாங்கினா நல்லது அப்படிங்கிற கருத்து இருக்குது. இதே இந்த செவ்வாய், இந்த ராகு கேது அப்படிங்கிறது இந்த திருமண சமயத்தில் பெரிய சூழ்நிலை, அதாவது ஒரு புயல் மாதிரி மணமக்களுக்கு ஆகட்டும், அவங்கள பெற்றவன் அப்பா அம்மாவுக்கு ஆகட்டும், அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதும் இல்லாமல் பெரிய அலைச்சலையும் கொடுத்துட்டு இருக்குது. அப்போ இந்த சனி செவ்வாய் தோஷம், இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குதா, அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவிகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சக்கரத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கணினி ஜாதகத்திலேயே அமைச்சிருக்கிற அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருக்கக்கூடிய நட்சத்திர பாத ரீதியாக, இன்னும் பாகை ரீதியாக அந்த கிரகங்களை குறிக்கிறதுக்கு இந்த சக்கரத்தில் இடம் இருக்குதுங்க. அப்போ லக்ன பாவகத்தில் இருந்து இத்தனாவது பாவகத்தில் சனி இருந்தால் தோஷம், இத்தனாவது பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம், இத்தனாவது பாவகத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலாக தெரிவிக்கப்பட்டு அதை அனுசரிக்கும்படியாகவும் நடைமுறையில் இருக்குது. அப்போ இது எல்லாம் அனுசரிக்கிறாங்க. ஆனால் நாமளுமே இந்த ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தோஷத்தை இணைச்சோம். சனி தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தில் 7 இருக்கிறதுனால கொஞ்சம் மகனுடைய மனைவியாக வரக்கூடிய பெண்ணு கொஞ்சம் அழகில்லாமல் கொஞ்சம் முதுமை உடையவளாகவும் இருக்கிற மாதிரியும் தான் நாங்களும் பொண்ணை அமைச்சோம். இதுபோல் லக்னத்தில் ராகு 7 கேது இருக்கிறதுனாலையுமே நாம் காலந்தள்ளி தான் கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணோம். அதாவது இந்த மாதிரி தோஷம் இருந்தால் 25 வருஷத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கு 20 வருஷத்துலையோ திருமணம் செய்யாமல் 30 வருஷம் 32 வருஷம்
8 வருஷம் இப்படியெல்லாம் ஆன பிற்பாடு தான் திருமணம் செஞ்சோம். ஆனாலும் குருபலனும் இருந்ததுங்க. ஆனால் இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு ஒரு வருத்தமான பேச்சுக்களை கருத்துக்களை நாம் தெரிகிறோமா இல்லையா? அப்போ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல நாம் ஆய்வு செஞ்சு ஒரு தீர்மானத்தை பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமையில் இந்த ஜோதிடர்களாகிய நாம் இருக்கிறோம். அப்போ இதுக்கு எப்படி அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறது? இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி நவாம்சத்தில் ஒரு ஜாதகம் இது பூராமே இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த கிரகம் நீச்சமாகிருக்குது, அப்புறம் இந்த மனுஷனுக்கு பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது, இல்லை இந்த அம்மினியை கட்டிட்டு வந்தால் அது எப்படி ஆயுள் பங்கம் ஆயிருமே, இப்படியெல்லாம் பிரச்சனைக்குரிய ஜாதகம்தான் இது பூராமே. இந்த ஜாதகமெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய சமாச்சாரத்தை ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இங்கே எழுதி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ஒத்தாசை பண்ணது இந்த சக்கரம் தேனுங்க. எப்படின்னு கேளுங்க. இப்போ இந்த ஜாதகம் இப்போ என்னுடைய கையில் கிடச்ச ஜாதகம் சொல்கிறேன், இதில் எழுதியே வச்சுருக்கிறேன். ராகு கேது தோஷம் உண்டு, செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு இதில் எழுதிட்டேன். அப்போ இதுக்கு நம்மளுக்கு காரணமாக இருந்தது இந்த செவ்வாய் லக்ன புள்ளியிலிருந்து இத்தனாவது பாவகத்தில் அந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடிய பாகையிலேயே இருந்தால் மட்டுமே 100% செவ்வாய் தோஷம். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி அப்படிங்கிறது கேட்டை 1ஆம் பாதத்தில் 229வது பாகை. அப்போது 210வது பாகை வரைக்கும் துலாம், அதுக்கு மேலே 240 வரைக்கும் விருச்சிகம். இது லக்னம் இருக்கிற புள்ளி 229 இருக்குது. அப்போ 19 பாகையில் விருச்சிக ராசியில் இந்த லக்ன புள்ளி இருக்குது. இதே தனுசு ராசியிலேயோ, அதாவது 2 பாவகம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலேயோ, 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியிலேயோ, 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலேயோ, 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேயோ, 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியிலேயோ, 19வது பாகையில் அந்த செவ்வாய் இருந்தால் மட்டுமே 100% செவ்வாய் தோஷம். இதில் குரு கூட சேர்ந்து இருக்குது, சுபகிரகமான சுக்கரனுடைய பார்வையில் இருக்குது, ராகு கேதுக்களுடைய தொடர்பில் இருக்குது, பரிகார செவ்வாய், தோஷ சாமியம், இது எல்லாமே இன்னைக்கு நடைமுறையில் தெரிவிக்கப்படுது. ஆறுதலான கருத்தாகவும் அதை ஏற்றுட்டு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் அக்கட்டால போயிட்டேன். எதையுமே நான் இதுக்கு கொண்டு வரல. நான் தெரிவிக்கிறது அந்த லக்ன புள்ளி என்பது விருச்சிக ராசியின் 19வது பாகையில் இருக்கு. ஆனால் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் 270வது பாகையில் இருக்கிறார். அப்போ 70வது பாகை என்பது தனுசு ராசியின் கடைசி பாகை. இங்கே 19வது பாகை என்பது விருச்சிக ராசியின் 19வது பாகை. அப்போ 11 பாகை வரைக்கும் இடைவெளியில் தான் 2ல் செவ்வாய் இருக்குது. அப்போது அதையும் நான் கணக்கு போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா? அதாவது 100% 15ஆல் வகுக்கணும். 15ஆல் வகுத்து 11ஆல் பெருக்கணும். பெருக்கிற போது
67% செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட இந்த சக்கரை நம்மளுக்கு தெரிவிக்குதுங்க. அப்போ இந்த 33% தான் 2 செவ்வாய். இதே மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்க இந்த சதவீதத்தில் இதை தோஷமாக எடுத்துக்கணுங்கிறது இல்லைங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்ன புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அது முன்னுக்கும் பின்னுக்கும் 56,000 இல்லை, வெறும் 6,000 விகலை முன்னாலையும் பின்னாலையும் உள்ளது தான் ஒரு பாதங்க. அப்போ இந்த 54,000 விகலை முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ளது தான் ஒரு ராசி, ஒரு தோராய பாவகம். அப்போ இந்த 6,000 விகலை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6,000 விகலையில் இருந்து அது 54,000 விகலை வரைக்கும், அதாவது 5 பாதம் அல்லது 4 பாதம் தான் சரியாத கணிதம். அந்த 54 சேர்ற போது 108,000 விகலைகள் வந்துவிடும். அப்போ முன்னாடி 54,000 விகலை, பின்னாடி 54,000 விகலை உடையது ஒரு பாவகம். இது தோராய பாவகம். அப்போ இந்த செவ்வாய் 33% தான் இருக்குதுன்னு சொன்னானுங்க. அப்போ அந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடிய பாதம் பாகை அப்படிங்கிறது 100% அப்படின்னு எடுத்துட்டோம்னா தனுசு ராசியில் 19வது பாகை, இவர் இருக்கிறது 30வது பாகையில், இடையில 10 பாகை இருக்குதுங்க. அப்போ இந்த 10 பாகை என்பது 67% உடையது. அப்போ 67%க்கு அக்கட்ட தான் இந்த செவ்வாய் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த சக்கரத்தில் அமைச்சா தெரிஞ்சு போட்டுங்க. நான் ஒரு வகை சக்கரம் இருக்குது. இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கணினி ஜாதகம். உலக அளவில் இந்த சக்கரத்தை உருவாக்குனது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்து பொதுமக்களை வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்லதொரு தீர்வை நல்லதொரு வழியை காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சக்கரத்தை எல்லாம் நான் உருவாக்கிக்கிறேன். இந்த சக்கரம் இந்த தோஷத்தை மட்டுமே தெரிவிக்கிறதுக்கல்ல, இந்த யோகத்தை மட்டுமே தெரிவிக்கிறதுக்கல்ல, இந்த சக்கரத்தில் திரேகானத்தையும் தெரிஞ்சுக்கலாம், பாவகத்தின் விரிவின் அளவையும் தெரிஞ்சுக்கலாம், இந்த கிரகம் இந்த கிரகத்தோட எந்த அளவில் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், லக்ன பாவகத்திலிருந்து இத்தனாவது பாவகத்தில் இந்த கிரகம் எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த சதவீத அளவில் தான் இந்த செவ்வாய் 33% இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த சக்கரம் தெரிவிக்குது. அப்போ இந்த 33% எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா 100% அப்படிங்கிறது 10 வருஷம் வரைக்கும் செயல்படும். 30% அப்படிங்கிறது 30 வருஷத்து வரைக்கும் செயல்படும். 50% அப்படிங்கிறது 50 வருஷத்து வரைக்கும் செயல்படும். அப்போ 67% அப்படிங்கிறது 67 வருஷத்து வரைக்கும் செயல்படுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் தன்னுடைய தோஷத்தை செயல்படுத்த வருவாருங்க. அந்த சமயத்தில் அந்த மணமகளும் மணமகனும் பேரம்பேத்தி குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு கதை சொல்லி விளையாட்டு காட்டிட்டு இருப்பாங்க. குறைந்தபட்சம் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ தகுந்த பொண்ணையோ மாப்பிளையோ தேடும் பணியில் இருப்பாங்க. அப்போ இந்த மணமகளுக்கும் மணமகனுக்குமே தனிமை என்பது அப்போ தேவையானதாக இருக்காது. அப்போ அந்த தனிமையில் வேணுங்க இந்த செவ்வாய் தோஷம் செயல்பட்டு தீங்கை விளைவிக்கும், இந்த ராகு கேது தோஷம் செயல்பட்டு தீங்கை விளைவிக்கும், இந்த சனி தோஷம் செயல்பட்டு தீங்கை விளைவிக்கும். அப்போ இந்த 40% இருக்கக்கூடிய சனி தோஷமாகட்டும், செவ்வாய் தோஷமாகட்டும், ராகு கேது தோஷமாகட்டும் திருமண வாழ்க்கையை பாதிக்காது
என்பதை இந்த சக்கரத்தை கொண்டு என்னால உறுதியாக தெரிவிக்க இயலும். அவங்களுடைய வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கவும் இயலும். ஆகவே பொதுமக்களே, பெற்றோர்களே, மணமக்களே, குறிப்பாக இந்த மாதிரி சக்கரத்தில் இந்த மாதிரி இருக்கிற 12 கட்டத்துக்குடைய ராசி நவாம்சத்தை அமைச்சிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய யதார்த்தமான நிலைமையை தெரிந்து செயல்பட்டு நன்மையை பெற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆகையினால இது தோஷமே இல்லை, இந்த தோஷம் செயல்படாது அப்படின்னு இந்த சக்கரம் உங்களுக்கு உறுதியாக ஆதாரத்தோடு தெரிவிக்குது. ஆகையினால பொதுமக்களே, என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகனுடைய அல்லது மகளுடைய ஜாதகத்தை அனுப்பி வச்சு இந்த சக்கரத்தில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் குருபலன் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, இந்த 2 செவ்வாய் இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது, 7 செவ்வாய் இருக்குது, 8 செவ்வாய் இருக்குது, 12 செவ்வாய் இருக்குது அப்படின்னு தங்களுடைய மகன் ஜாதகத்திலேயோ மகன் ஜாதகத்திலேயோ பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களே, லக்னத்தில் ராகு, 2ல் கேது, 7ல் கேது, 8ல் ராகு, இது போன்ற தோஷங்கள் இருப்பதாக பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கிற பெற்றோர்களே, இந்த ஜாதகங்களை எனக்கு அனுப்பினீங்கன்னா அது உண்மையிலுமே இருக்குதா, இல்லை இந்த 12 கட்டத்தில் தான் அப்படி தெரியுதா, இல்லை அது குறைவான தோஷத்தில் இருக்குதா, இப்படிங்கிற விவரத்தையெல்லாம் என்னால் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக தெரிவிக்க இயலும். இது பார்த்தீங்களா, இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் இருக்குதுங்க. ஆனால் இந்த சக்கரத்தில் அமைச்சங்காட்டி அந்த செவ்வாய் 9ல் இருக்குதுங்க. இதை பார்த்தீங்களா, அப்போ இல்லாத செவ்வாயே இருக்குதுன்னு அதே மாதிரி ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ தேடி அவங்களுக்கு உண்மையாகவே அந்த செவ்வாய் 8ல் இருந்து இவங்களுக்கு செவ்வாய் 9ல் இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, விகாரவத்து வரைக்கும் போய்விடுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஈடு கொடுக்க இயலாது. அது மட்டும் இல்லை, ஒருத்தருடைய இது ஆணுடைய ஜாதகம், இந்த ஆணுடைய உயிரணுவானது உண்மையிலுமே செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணின் சினை முட்டையோடு சேரும் பொழுது அந்த உயிரணுவை அந்த சுனை முட்டை வேகடித்து விடும். செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணு உன்னுடைய சினை முட்டையானது அப்போ குழந்தைக்கு அங்கே வாய்ப்பு இல்லாத போயிடும். அப்போ தான் சொல்லுவாங்க பெரியவியா, அது கொஞ்சம் எச் கம்மி இருந்தாலுமே 1-2 குழந்தையாச்சுன்னா சரியாக போயிடும் அப்பான்னு. அந்த குழந்தைக்கே இங்கே வழி இல்லாத போது அவங்க எப்படி சரியாக ஆவாங்க? அப்போ அவங்க இந்த திருமண வாழ்க்கையை வெறுத்து விவாகரத்து வரைக்கும் போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது பரவலாக இந்த தெரியாதனத்தினால. ஆனால் இது 2 தலைக்கு முறைக்கு முதல்ல இந்த மாதிரியெல்லாம் பெரிய அளவில் இல்லையே அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவையோ, சரி நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி போனது. ஆனால் இன்னைக்கு ஆணுக்கு பெண் நிகரான அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 3 மாப்பிள்ளைக்கு 1 பொண்ணு தான் இருக்குதுங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய செல்வாக்கு ஓங்கி இருப்பதால இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னொருத்த மனுஷன் எனக்கு தாலி கட்ட போகிறா அப்படின்னு விவகாரத்துக்கு அவங்களே தயாராகிட்டாங்க. ஏன்னா இந்த பெண்கள் பற்றாக்குறைக்கு காரணம் வரதட்சணை கொடுமை. இந்த 2 தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் அது இருந்ததுனால தான் பெண் குழந்தையே தவிச்சு எல்லாம் பெரும்பாலும் ஆண் குழந்தையே பெற்றுக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு பெண் பற்றாக்குறை அப்படிங்கிற யதார்த்தமான நிலைமை எல்லா பக்கமும் நிலவிட்டு இருக்குது. அப்போ இந்த வரதட்சணையும் வாங்கக்கூடாது, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு சமத்துவமான ஒரு உரிமையை கொடுக்கணும். இதை மகாபாரதத்தில் வேதவியாசர் சூசகமாக தெரிவிக்கிறார். ஒரு நாட்டில் ஏதோ
குழப்பமாக சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையை இந்த தருமர், பீம, அர்ஜுனர், நகுல, சகாதேவர் இவங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற சூழ்நிலையை, அதாவது மோசமான சூழ்நிலையை விலக்கி அங்கே ஒரு அமைதியான நிலைமையை உருவாக்குறாங்க. அதுக்கு பரிசாக ஒரு பொண்ணு கிடைக்குது. அப்போது அவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தன்னுடைய தாயின் இடத்துல, குந்தி தேவியின் இடத்துல வர்றாங்க. அம்மா, நாம் போய் அங்கே அமைதியை நிலைநாட்டினதுக்கு நம்மளுக்கு ஒரு பரிசு கிடச்சிது, கொண்டு வந்துக்கிறோங்கம்மா அப்படின்னு சொல்கிற போது, நீங்கள் 5 பேரும் வச்சுக்குங்கப்பா அப்படின்னு குந்தி தேவி சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை 5 பேர் வைக்கிற போது அந்த இடத்துல தான் ஒரு ஆண் 4-5 கல்யாணம் பண்ணுற போது ஒரு பெண்ணு 4-5 கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத வேதவியாசர் சூசகமாக மகாபாரதத்திலேயே தெரிவிச்சிட்டார். அப்போது இந்த ஒரு வருஷத்தில் இந்த 5 பேர் அந்த பொண்ணுக்கு புருஷனாக இருக்கணும். ஒவ்வொருத்தருமே 73 நாள் 72 நிமிஷம் அந்த பங்கில் வரும். இந்த நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தாலும் சரியாக இருக்குது. இந்த 365 நாளை 5ஆக பங்குனீங்கன்னா 73 நாள் 72 நிமிஷம் ஒரு பங்குக்கு வரும். இதை தருமரிலிருந்து நகலம் வரைக்கும் செய்து முடிக்கும் போது ஒரு வருஷம் நிறைவாகி போங்க. அப்போ வேதவியாசர் ஆணுக்கு பெண் நிகரானவர் அப்படிங்கிறத அன்றைக்கே நிரூபிச்சுக்கிறார், சூசகமாகவே தெரிவிச்சுக்கிறார். ஆகையினால பெண் என்பது சாதாரண போக பொருள் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மூல காரணமும் பெண் தான். இன்னைக்கு ஒரு கோழி எடுத்துக்குங்க, சேவல் அந்த விடையோடு சேர்றதோடு சரிங்க. இந்த விடை கோழி தான் முட்டை வச்சு, ஒரு முட்டை வைக்கிறது ஒரு பிரசவம் நடக்கிற மாதிரி. அது மட்டுமில்ல, முதல் முட்டை வைக்கிற போது தலை பிரசவம் மறுஜென்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அந்த கோழிக்கு நடக்கும், அந்த பெட்டை கோழிக்கும். அப்போது அந்த சாதாரணமாக நாட்டுக்கோழியெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கிற போது பார்த்துக்கிறேனுங்க, ஒரு 20 முட்டை வரைக்கும் அது இடுமுங்க. அப்போ ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு பிரசவம் தான். அது முட்டையிடுறதுக்கு முதல்ல பிரசவ வழியில் அப்படின்னு கத்திக்கிட்டே சுற்றிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கு. இது எல்லாம் நான் அனுபவ ரீதியாக கண்டதுனால உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முட்டையிடும் போது அந்த பெட்டை கோழி பிரசவ வழியை அனுபவிக்குது. அது மட்டுமா, அந்த முட்டையை அடகாக்குது, குஞ்சு வெளியே வந்தோன்னே இறை தேடி கொடுக்குது. அப்புறம் அந்த குஞ்சுகளுக்கு இதை எப்படி தேர்ன்னு பழக்கி விடுது, அப்புறம்தான் பிரித்து விடுது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம முன்னோர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. நாங்களும் அனுபவத்தில் பார்த்துக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா இனத்திலும் இருக்கக்கூடிய பெண் தன்மை உள்ளவங்க, அதாவது பெண் இனம். ஆனால் இப்போ இனத்தை பற்றி பேசி போட்டு பெண்ணினங்கிற பேசுகிற போது இங்கே குழப்பமாக போகுது. அப்போது அந்த பெண் பால் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வைக்கணும். அப்போ அந்த பெண்மை என்பது மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆணை விட மேலானது. இந்த சேவல் அந்த பெட்டை கோழியோடு சேர்றதோடு சரி, அதுபோல தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு சேர்றதோடு சரி. அந்த பெண் தன் கருவை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுது. அப்படி படுக்கக்கூடாது, இப்படி படுக்கக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இங்கே பயணம் பண்ணக்கூடாது பேருந்தில். அதனால தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் பேருந்தில் பெண்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த 3 மாதம் ஆசம் ஆகிறதுக்குள்ளே கரு களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த முன்னால் உட்காந்துட்டா குதிக்காது இல்லைங்களா, பின்னால் உட்காந்து தானே குதிக்க இப்போ நாமளும் அனுபவிக்கிறோம். அப்போ இதையெல்லாம் ஆய்வு பண்ணி தான் பெண்களுக்கு முன்னால் இடத்த ஒதுக்குனாங்க பேருந்தில். அப்போது அந்த சூழ்நிலையும் அவங்க தாக்கு பிடிச்சி அதுக்கு மேலே அந்த குழிலேயே மசக்க வாந்தி எத்தனையோ அனுபவிக்கிறாங்க பெண்கள். ஒரு குழந்தைய கருவில் முழு வளர்ச்சி அடைகிற வரைக்கும். அப்புறம் அது முதல் பிரசவம் அப்படிங்கிற போது மறுஜென்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் சரியான வழியாக இருக்குங்க. அதாவது முதல் முட்டையை இடுவதற்கு கோழி என்ன பாடுபடுதோ அதே பாட்டை ஒவ்வொரு பெண்ணும்
சுகப்பிரசவத்தில் பட்டாகணும். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வலி வேதனை நமக்கு எதுக்கு, எத்தனையோ கத்தி வச்சானா 10 நிமிஷத்தில் அக்கடால் கொண்டு வந்துடுறாங்க, தையல் போட்டோம்னா 6 மாதத்தில் சரியாக போகுது, இந்த கஷ்டப்படுறோன்னு அப்படின்னு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைய பெற்று போடுறாங்க. அப்போ இன்னைக்கு சுகப்பிரசவம் அப்படிங்கிறது 100 பிரசவத்துக்கு 10 பிரசவம் அப்படிங்கிற அளவு தான் இருக்குதுங்க. 90 பிரசவம் அறுவை சிகிச்சையால் தான் நடக்குது. அப்போ இந்த ஜாதகம் அமைக்கிறதுக்கு இதில் ஒரு குழப்பத்தையும் இருக்குதுங்க. அதாவது சுகப்பிரசவம் ஆனால் தான் அந்த நேரத்தை சரியாக எழுதுனா அந்த ஜாதகத்தில் லக்னம் மற்றும் திசை புத்தி அந்தரம் முதல் கொண்டு சரியான நிலைக்கு கணிக்க இயலும். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதில் சரியான நேரத்தை அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக போகுது. அப்போ ஜாதகமே தவறாக இருக்கும் பொழுது பலன் எப்படிங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். அப்போ சுகப்பிரசவம் தான் வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெண்களுமே சுகப்பிரசவத்துக்கு தயாராக யுத்திகளை கையாள வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டே, இதில் இன்னைக்கு ஒரு பெரிய இதில் போயிட்டு இருக்கிறது செயற்கை கருத்தரித்தல் மையம். இந்த 2 தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் இது கேள்வியே படலைங்க. அப்போ முன்னோர்கள் சொல்லுவாங்க, கல்யாணம் மூச்சு புது பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிட்ட நீங்கள் தினசரியும் வெத்தலைவாக்கு போடணும், 3 வேளையும் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி 3 விஸ்கா போடணும் அப்படின்னெல்லாம் தெரிவிப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுவதற்காக. அந்த மாதிரி வெற்றிலைப்பாக்கு போடுபவர்களுக்கு இயற்கையாகவே இணையணும் அப்படிங்கிற உணர்வு உண்டாகுங்க, உணர்ச்சி. அப்போ சரியான முறையில் தன் மனைவிக்கு தேவையான இன்பத்தை ஒரு ஆண் தர தயங்க மாட்டார். ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, எந்த ஆணிடம் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லையோ அந்த ஆணினால்தான் அந்த மனைவியை முழு மகிழ்ச்சியோடு வைத்திருக்க இயலும். இது அறிவியல் ஆதாரம். ஆகவே எந்த கெட்ட பழத்தையும் விட தயாராகி விடுங்கள் ஆண்களே. என்றவரை கெட்ட பழக்கத்தை பழகிறாதீங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க இயலும் என்பதை உங்களோட தெரிவிப்பதோடு, இதை நீங்கள் அனைவரும் இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்துக்களை பிடிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டும், என்னை தொடர்பு கொண்டு யதார்த்தமாக குருபலன் இருக்கிறதா, யதார்த்தமாக இந்த ராகு கேது தோஷம் மற்றும் செவ்வாய் சனி தோஷம் இவர்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்குமா என்பதையெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு மணமகளையோ மணமகனையோ தேர்ந்தெடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் விரைவில் பேர குழந்தைகளோடு விளையாடி மகிழ்வீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிப்பதோடு, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கு திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். என்னுடைய விவரமுங்க, விஜயமங்கலம் கருணாகரன். என்னுடைய அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83ங்க. யதார்த்தமான வாழ்க்கையை வாழ என்னோடு தொடர்புகள் என்று விண்ணப்பித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றிங்க, வணக்கம்ங்க. மிக சிறப்பான சொற்பொழிவாற்றிய விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு அருண்ராம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.